வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 18ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 332ஆம் ஆண்டில் கான்ஸ்டாண்டினோபிள் குடிமக்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை ரோம் பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் அறிவித்தார். 1096ஆம் ஆண்டில் முதலாம் சிலுவைப் போரின் போது ஜெர்மனியின் ஓம்ஸ் நகரில் 800 யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1593ஆம் ஆண்டில் மத மறுப்பு குற்றங்களுக்காக பிரித்தானியா நாடக எழுத்தாளர் கிறிஸ்தோபர் மார்லோவ் மீது கைதிற்கான வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. 1652ஆம் ஆண்டில் வட அமெரிக்காவிலேயே முதலில் அடிமை தொழிலை இல்லாது ஒழிக்கும் சட்டத்தை ரோட் தீவு கொண்டு வந்தது. 1756ஆம் ஆண்டில் பிரித்தானிய பிரான்ஸ் மீது போரை அறிவித்ததைத் தொடர்ந்து 7 ஆண்டு போர் ஆரம்பம் ஆனது. 1804ஆம் ஆண்டில் முதலாம் நெப்போலியனை பிரெஞ்சு மன்னனாக மேலவை தெரிவு செய்தது. 1812ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் ஸ்பென்சர் பேர்சிவலை படுகொலை செய்த குற்றத்திற்காக ஜான் பெல்லிங்காம் என்பவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 1896ஆம் ஆண்டில் ரஷ்ய பேரரசர் 2ஆம் நிக்கலஸ் முடிசூட்டு விழா கொண்டாட்டத்தின் போது கோதிங்கா என்ற இடத்தில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி 1389 பேர் இறந்து போயினர். 1912ஆம் ஆண்டில் முதலாவது இந்திய திரைப்படம் ஸ்ரீ பந்தாலிக் மும்பையில் வெளியிடப்பட்டது. 1927ஆம் ஆண்டில் மெக்சிகனில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பெரும்பாலும் குழந்தைகள் அடங்கிய 45 பேர் கொல்லப்பட்டனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது மோன்டி கசினோ சண்டை முடிவுக்கு வந்தது. 1955ஆம் ஆண்டில் முதலாவது இந்தோ சீன போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து பொதுமக்கள், போர் வீரர்கள், பிரான்சிய இராணுவத்தினர் அடங்கிய 3,10,000 பேர் கம்யூனிச வடக்கு வியட்நாமில் இருந்து தென் வியட்நாமிற்கு இடம் பெயர்ந்தனர். 1969ஆம் ஆண்டில் அப்போலோ 10 விண்கலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. 1973ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தின் ஏரோஃப்ளோட் வானூர்தி 109 வான்வெளியில் கடத்தப்பட்டு கடத்தல்காரரின் குண்டு வெடித்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 82 பேரும் கொல்லப்பட்டனர். 1974ஆம் ஆண்டில் இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை புத்தர் சிரித்தார் எனும் பெயரில் வெற்றிகரமாக சோதித்தது. 1980ஆம் ஆண்டில் வாஷிங்டனில் புனித எலன்ஸ் மலை தீ கக்கியதில் 57 பேர் உயிர் இழந்தனர். 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சேதம் ஏற்பட்டது. 1994ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய படைகள் காசா கரையிலிருந்து முற்றாக விலகிக் கொண்டன. பாலஸ்தீனியர்கள் ஆளும் உரிமையை பெற்றனர். 2005ஆம் ஆண்டில் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி மூலம் அனுப்பப்பட்ட படிமம் புளூட்டோ நிக்ஸு ஐதரா என்ற மேல் அதிகமாக 2 நிலாக்களை கொண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் நேபாளம் மதச்சார்பற்ற நாடாகவும் அதன் மன்னர் ஒரு சம்பிரதாய மன்னராக இருப்பார் எனவும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2009 ஆண்டு வரை 26 ஆண்டுகள் நீடித்த ஈழப்போர் முடிவுக்கு வந்ததாக இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இலங்கையும் அதன் நட்பு நாடுகளும் ஒரு சேர 53,000த்திற்கும் மேற்பட்ட பூர்வகுடி தமிழ் மக்களை கொன்ற நாள் இதுவென தமிழர்கள் குற்றம் சாட்டினர். 2010ஆம் ஆண்டில் நாடு கடந்த தமிழீழ அரசு புலம்பெயர்ந்த தமிழர்களால் நிறுவப்பட்டது. 2015ஆம் ஆண்டில்
கொலம்பியாவில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி 78 பேர் உயிர் இழந்தனர். 2018ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் டெக்சஸ் மாநிலத்தில் பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டனர். 2018ஆம் ஆண்டில் கியூபா தலைநகர் ஹவானாவில் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 112 பேர் உயிர் இழந்தனர். மேலும் மே 18ஆம் நாளானது இலங்கையில் போர்க்குற்ற நாளாகவும், உக்ரைன் நாட்டில் கிரீமிய தத்தார் இன அழிப்பு நினைவு தினமாகவும், சிரியா நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.